1984ஆம் ஆண்டு வெளியான உறவை காத்த கிளி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி, 2002ஆம் ஆண்டு வெளியான காதல் அழிவதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். 43 வயதாகும் நடிகர் சிம்பு இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாக வாழ்ந்து வருகிறார். பாலிவுட் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நடிகர் சல்மான்கான் 60 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. கன்னட நடிகர் சிக்கண்ணா 41 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. கன்னட நடிகர் தர்மகீர்த்தி ராஜா 41 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து வரும் நடிகர் ரிச்சர்ட் ரிஷி. இவர் நடிகர் ஷாலினியின் அண்ணன். 48 வயதாகும் நடிகர் ரிச்சர்ட் ரிஷி இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. 46 வயதாகும் நடிகர் வினய் ராய் இன்னும் திருமணம் செய்யாமல் நடிகர் விமலராமனுடன் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார். கன்னட நடிகர் ஆதித்யா 48 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. மாநகரம் என்ற திரைப்படத்தின் மூலம் பிரபலமான நடிகர் ஸ்ரீ 38 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தெலுங்கு நடிகர் உதய் சோப்ரா 52 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்யாமல் சிங்கிளாக வாழ்ந்து வருகிறார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் அதர்வா 2010ஆம் ஆண்டு வெளியான பானா காத்தாடி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். 37 வயதாகும் நடிகர் அதர்வா இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான நடிகர் ஜெய் 42 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இயக்குனர், நடிகர், வில்லன் என தமிழ் சினிமாவை கலக்கிக் கொண்டிருக்கும் நடிகர் எஸ்.ஜே. சூர்யா 57 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் விஷால் 48 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் பிரபாஸ் வயது 46 ஆகியும் இன்னும் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்.